Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students 7th standard maths term 2 chapter 4 geometry தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து exercise 4.1ல third sum பார்க்கலாம். So வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தேர்ட்ல ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? RST. சோ ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு சைடு வந்து கொடுத்திருக்காங்க. 4.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர். சோ திஸ் இஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். இங்கேயும் வந்து சேமா இருக்கு. அப்போ 72 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்க 3x இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கணும்? 3x இருக்கணும். ஏன்னா வந்து 2 சைட்ஸ் ஈக்குவல்னா அப்ப ஆங்கிளும் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். 3x. ஓகே, ஃபிஃப்த் சம் சொல்யூஷன். சோ given that என்ன கொடுத்திருக்காங்க? இங்க பாருங்க, given 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 that that given that rs, okay, rs is equal to RT. okay, இந்த மாதிரி போட்ட லைன் செக்மெண்ட். ஓகே, so RS equal to RT. so RS வந்து எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? 4.5 சென்டிமீட்டர் is equal to 4.5 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. so ரெண்டு சைடு வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆங்கிள் S is equal to angle T. okay, so angle S எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம்? angle S வந்து 3x degree equal to 3x degree. so இது வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதுவும் வந்து ஈக்குவலா இருக்கும். so 3x degree is equal to 3x degree. okay, reason என்னது? angles opposite to equal sides are equal. so angles ANGLS, angles opposite OPPO SITE, angle opposite to EQUAL, equal sides. okay, so angles opposite to equal sides SIDES, sides are equal EQUAL. ஓகே, சோ இதுதான் வந்து ரீசன். இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். sum of 3 angles THREE, sum of 3 angles ANGLS, sum of 3 angles is equal to 180 degree. so is equal to 180 degree. okay, so angle R plus angle S plus angle T is equal to 180 degree. okay, so angle R வந்து என்னது? so அவங்க வந்து ஃபிகர்ல கொடுத்திருக்காங்க 72 degree plus angle S வந்து 3x degree plus angle T வந்து 3x degree is equal to 180 degree. so 3x plus 3x எவ்வளோ? 6x. so 72 degree plus 6x degree is equal to 180 degree. so 6x இங்கே இருக்கட்டும். 72 degree இந்த சைடு வரும்போது மைனஸா சேஞ்ச் ஆகும். 180 degree minus 72 degree is equal to subtract பண்ணீங்கன்னா எவ்வளோ? 180 minus 72. so இது வந்து 10, இது வந்து 7. okay, so 10 minus 2 8. next 0, next 1 108. so 108 degree. okay, so 6x equal to 108 degree. so x மட்டும் எவ்வளோ? 108 divided by 6. so இப்போ டிவைட் பண்ணுங்க. 108 6. so 1 6 is 6, subtract 4. so இந்த 8 கீழே கொண்டு வாங்க. 6 6 are 36, 6 7 are 42, 6 8 are 48, 6 8 are 48. so subtract 0. so answer வந்து என்னது? 18 degree. so x is equal to 18 degree. okay, so இதுதான் வந்து answer.
சிக்ஸ்த் ஒன், இப்ப நம்ம வந்து சிக்ஸ்த் ஒன்ல எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அவங்க 3x 2x 4x சொல்லி கொடுத்துட்டாங்க. சிக்ஸ்த் ஒன், angle x equal to, so angle x is equal to 3x. Next angle y is equal to 2x. Next angle z is equal to 4x கொடுத்துட்டாங்க. So sum of 3 angles, sum of 3 angles is equal to 180 degree. So angle x plus angle y plus angle z is equal to 180 degree. So substitute the value, 3x plus 2x plus 4x equal to 180 degree. So 3 plus 2 5, 5 plus 4 9, 9x degree is equal to 180 degree. So x மட்டும் இங்க இருக்கட்டும், 9 இந்த சைடு வரும்போது டிவிஷனா சேஞ்ச் ஆகும். 180 degree divided by 9. So 1 9 is 9, 2 9s are 18, 0 அப்படியே வந்துரும். So x is equal to 20 degree. So this is your answer. x value வந்து 20 degree. Next இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க, t கொடுத்திருக்காங்க, v கொடுத்திருக்காங்க, u வந்து 90 degree. So இதெல்லாம் வச்சு நீங்க வந்து x find பண்ணணும். Seventh one, angle t is equal to x minus 4 degree. Next angle u is equal to 90 degree. Next angle v equal to, so angle v is equal to 3x minus 2 degree. Okay, so 3x minus 2 degree. So sum, sum, sum of 3, THRE, sum of 3 angles, ANGLS, sum of 3 angles is equal to 180 degree. So x minus 4 degree plus 90 degree, okay, plus 3x minus 2 degree is equal to 180 degree. So இதுக்கு முன்னாடி நீங்க வந்து angle t plus angle u plus angle v is equal to 180 degree எழுதிக்கோங்க. அந்த ஸ்டெப் நான் விட்டுட்டேன். ஸோ மேல எழுதியிருக்கேன். இப்ப நீங்க வந்து வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்ப வந்து பிராக்கெட் ரிமூவ் பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 4 degree plus 90 degree, okay, plus 3x minus 2 degree is equal to 180 degree. So x add பண்ணுங்க, 3x plus x 4x. Next இங்க என்ன கொடுத்திருக்காங்க, minus 4 degree minus 2 degree. So plus 90 degree அப்படியே எழுதிக்கோங்க. minus sign எழுதிட்டு 4 plus 2 6. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து 4 இருக்கு, minus 4 இருக்கு, minus 2 இருக்கு. அப்போ சைன் வந்து காமன், மைனஸ் மைனஸ் காமன். அதனால ஃபர்ஸ்ட் 4 2 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 plus 2 6 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணலாம். 90 டிகிரி மைனஸ் 6 டிகிரி எவ்வளோ, 4x அப்படியே எழுதிட்டு பிளஸ் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது, 84. Okay, 84 degree is equal to 180 degree. So இப்ப இந்த வேல்யூ இந்த சைட் கொண்டு வாங்க. So 4x is equal to 180 degree minus 84 degree. So 4x is equal to 180 degree 84 degree. So subtract. So இது வந்து 10, இது வந்து 7. So 10 minus 4 6. 7ல 8 போகுமா, போகாது. ஸோ பாரோ இது வந்து 0வா சேஞ்ச் ஆகும். ஸோ 8 minus 17, that is 17ல 8 நீங்க வந்து சப்ராக்ட் பண்ணணும். 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ 96. ஓகே, 96 வருது. ஸோ 96 டிகிரி. இப்ப எக்ஸ் மட்டும் இங்க இருக்கட்டும். ஓகே, 96 டிகிரி. இந்த 4 இங்க வரும்போது டிவிஷனா சேஞ்ச் ஆகும். ஸோ 96 4, 1 4 is 4, 2 4s are 8. 8 subtract
பேலன்ஸ் 1. இந்த 6 கீழே கொண்டு வாங்க. 4 4s are 16. 4 4s are 16. So subtract 0. So your answer is x is equal to, so இதுதான் வந்து டிவிஷன். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிர போகுது. ஓகே, பாக்ஸ்குள்ள எழுதியிருக்கேன். So x is equal to 24 degree. That's all. 8th one NOP ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து x ஃபைண்ட் பண்ணணும். 8th one, so first angle N is equal to x plus 31. X plus 31 degree. Okay. Next angle O is equal to 3x minus 10 degree. So 3x minus 10 degree. Next angle P is equal to 2x minus 3 degree. So sum, SUM, sum of 3 THRE, sum of 3 angles ANGLES, sum of 3 angles is equal to 180 degree. So angle N plus angle O plus angle P is equal to 180 degree. So x plus 31 degree plus 3x minus 10 degree plus 2x minus 3 degree is equal to 180 degree. So next you have to remove the bracket. So bracket remove பண்ணுங்க. X plus 31 degree plus 3x minus 10 degree plus 2x minus 3 degree is equal to 180 degree. Okay. Students, first நம்ம வந்து x எல்லாமே காமனா எடுத்து எழுதிக்கலாம். So x plus 3x plus 2x. Next numbers எடுத்து எழுதலாம். Plus 31 minus 10 degree minus 3 is equal to 180 degree. Okay. So add பண்ணுங்க. 1 plus 3 4, 4 plus 2 6, 6x. Next plus 31 minus 10 minus 3 கொடுத்திருக்காங்க. So minus 13 equal to 180 degree. So 6x 31 minus 13 எவ்வளவு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 31 minus 13. So இது வந்து 11, இது வந்து 2. So 11 minus 3 8. 9 10 11. So correct. 8. 2 minus 1 1. 18 வருது. So plus greater number sign plus 18 degree. Sign வந்து plus எழுதுவீங்களா மைனஸ் எழுதுவீங்களா? எப்பவுமே greater number sign. So இங்க plus இருக்கு, இங்க minus இருக்கு. Subtract பண்ணிட்டு greater number sign plus 18. So plus தான் போடணும். 180 degree. So 6x is equal to 180 degree minus 18. So இப்ப subtract பண்ணுங்க. 180 degree minus 18. So இது வந்து 10, இது வந்து 7 change ஆகும். இது வந்து 10. So 10 minus 8 2. 7 minus 1 7 minus 1 6. Okay. 1 162. So subtract பண்ணீங்க என்ன வருது? 162 6x. So x மட்டும் இப்ப இங்க இருக்கட்டும். 162 divided by 6. So இப்ப divide பண்ணுங்க. 162 6th table. 1 6 6 2 6 are 12 3 6 are 18. So 2 6 are 12 போதும். Subtract 6 minus 2 4. இந்த 2 கீழே கொண்டு வாங்க. இப்ப 42 வரைக்கும் சொல்லுங்க. 6 7s are 42. Okay. So subtract 0. So your answer is x is equal to 27 degree. That's all. Okay. So x find பண்ணிட்டோம்.
ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து தேர்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் அபாகஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை.